அன்பான சகோதரர்களே, யாவரையும் நம்முடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று உடைய வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நாட்கள் நாம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை நினைவு கூற ஒரு காலமாக இருக்கிறது. எல்லா சபைகளிலும் இதை குறித்து அதிகமாக தியானிப்பார்கள். நாமும் அமிதமாக இந்த நாளிலே ஒரு செய்தியை பார்க்கலாம். செய்தியின் தலைப்பாக கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி என்ற தலைப்பிலே நாம் இந்த நாளிலே இரண்டு வார்த்தைகளை தியானிக்கலாம். இந்த பஸ்கா பலி சம்பந்தப்பட்ட காரியங்கள் பழைய ஏற்பாட்டிலே வம்சிகமான இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நியாயப்பிரமாணம். அதை அவர்கள் வருடந்தோறும் நியமிப்பார்கள், அதை அனுசரிப்பார்கள். இந்த பஸ்கா பலி கொடுக்கப்பட்டதின் நோக்கம் நமக்கு தெரியும். அந்த இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அங்கே கடைசி 10வது வாதையாக இந்த பஸ்கா ஆடு அடிக்கிற அந்த ஒரு நியமம் கொடுக்கப்பட்டது. இது பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் வருடந்தோறும் அதை அனுசரிப்பார்கள். சிலர் இதை அதிகமாக கேர் பண்ணுறதில்ல. ஏன்னா இது பழைய ஏற்பாட்டில் அவர்கள் இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்டது பலிகள். இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு தேவையில்லை என்பது போல இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அதை நினைப்பார்கள். சிலர் அதை ஒரு விதமாக அனுசரிப்பார்கள். இன்றைக்கு நாம் இந்த பாடத்தில் அங்கே அவர்கள் அனுசரித்த அந்த முறைமைகள், அங்கே எப்படி அனுசரிக்க வேண்டும் என்று தேவன் அவர்களுக்கு எப்படியெல்லாம் கொடுத்தாரோ அவைகளை நாம் அப்படியே அதை படித்து பார்த்து கொண்டு அதனுடைய பொருள் நமக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டவைகள் எல்லாமே அங்கே ஒரு திருஷ்டாந்தமாக, ஒரு எச்சரிப்பாக அவர்களுக்கு அங்கே நடந்தது. அது நமக்கு எச்சரிப்பாக இருக்கிறது என்று நாம் படிக்கிறோம். அங்கே 1 கொரிந்தியர் 10:11 இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு நடந்தது. அது நமக்கு எச்சரிப்புக்காகப்படி எழுதப்பட்டும் இருக்கிறது என்று நாம் படிக்கிறோம். அப்படியே ரோமர் 15:4 கூட முன்பு எழுதப்பட்டவைகள் எல்லாம் நமக்கு ஒரு போதனையாக இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி என்றால் இதில் நமக்கு என்ன எச்சரிப்பு இருக்கிறது? இந்த பஸ்கா அனுசரிப்பதில் நமக்கு என்ன போதனை இருக்கிறது என்பதை குறித்து இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். தேவன் ஒரு நிரலாக ஒரு காரியத்தை பழைய ஏற்பாட்டிலே வைக்கிறார் என்றால் அதிலே அநேக ரகசியங்கள் நமக்கு பாடமாக இருக்கிறது. அப்படியாகத்தான் நாம் அதை உணர்ந்து கொள்ளும் போதுதான் அந்த ரகசியங்களை, அதனுடைய பொருள் பாடங்களை நாம் சரியாக உணர்ந்து கொள்ள முடியும். அதனால் இன்றைக்கு நாம் அந்த யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 1 அந்த காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக 1-14 வசனங்களில் நீங்கள் அங்கே படிக்கும்போது அங்கே அநேக காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அந்த பஸ்கா ஆட்டை ஒவ்வொரு வீட்டின் தலைவர்கள் அந்த ஆட்டை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் அந்த வீட்டின் தலைவர் இந்த நாளிலே பொருளாக அது யார் என்று நாம் அறிவித்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாடு எல்லாம் நிழல், புதிய ஏற்பாடு ஒரு நிறைவேறுதலாக இருக்கிறது. அப்படியே 1 வயது நிரம்பின ஆடாக இருக்க வேண்டும்.
அது ஆணும் பழுதற்றதாக இருக்க வேண்டும். இது நமக்கு தெரியும். அது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறது. அவர் குற்றமற்றவராக பாவம் இல்லாதவராக இருந்தார். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது அந்த பஸ்கா ஆட்டை 10ஆம் தேதி அவர்கள் அடிக்கப்பட வேண்டிய அந்த வீட்டுக்கு கொண்டு வந்துவிட வேண்டும். 10ஆம் தேதி கொண்டு வந்து அதை வீட்டிலே வைத்திருந்து 14ஆம் தேதி சாயங்காலத்தில் அந்த ஆட்டை அடித்து அதை பலியாக போட்டு அதன் இரத்தத்தை எடுத்து அந்த இரத்தத்தில் கொஞ்சம் அந்த அவர்கள் குடியிருக்கிற அந்த வீட்டின் அந்த மேல் சட்டத்திலும் வீட்டு கதவு மேல் சட்டத்திலும் அந்த 2 நிலைக்கால்களிலும் பூச வேண்டும். இது எதை அடையாளப்படுத்துகிறது? அதை நாம் குறிப்பாக கவனிக்க வேண்டும். அந்த வாசல் அந்த வீட்டு கதவு அந்த கீழ் சட்டத்திலே பூசக்கூடாது. இது அங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை படித்து பார்த்தால் தெரியும். 2 நிலைக்கால்களிலும் மேல் சட்டத்திலும் அந்த இரத்தத்தை அங்கே தெளிக்க வேண்டும். அடுத்தது அந்த மாம்சத்தை அங்கே நெருப்பிலே சுட்டு அங்கே அதை புளிப்பு இல்லாத அப்பத்தோடும் அங்கே புளிப்பு கசப்பான கீரையோடும், புளிப்பில்லாத அப்பம் கசப்பான கீரை இவைகளோடு சேர்த்து அந்த மாம்சத்தை நெருப்பிலே சுட்டு அப்படியாக ருசிக்க வேண்டும். அந்த மாம்சத்தை அவர்கள் தண்ணியில வேக விட்டு அப்படி செய்யக்கூடாது. நெருப்பிலே சுட வேண்டும். சுட்டு இந்த புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை ருசிக்க வேண்டும். இது நமக்கு பொருளாக எதை அடையாளப்படுத்துகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். அப்படியே அங்கே லிட்ரலாக அந்த மாம்சத்தை அவர்கள் புசித்தார்கள். இந்த மாம்சத்தை புசிப்பது என்றால் புதிய ஏற்பாட்டில் அது எதை அடையாளப்படுத்துகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்படியே அதை புசிக்கும் போது அங்கே அவர்கள் எப்போ ஆயத்தமாக பிரயாணத்துக்கு போகிறது போல கையிலே தடி பிடித்துக் கொண்டு, இடுப்பிலே கட்சி கட்டிக்கொண்டு, கால்களில் அந்த சுதன அரைக்கச்சை வைத்துக் கொண்டு, கால்களில் பாதரட்சை அணிந்து கொண்டு தீவிரமாக புசிக்க வேண்டும். இதெல்லாம் எதை இந்த ஏற்பாட்டில் நமக்கு பொருளாக தெரியப்படுத்துகிறது? தீவிரமாக புசிப்பது என்றால் எதை அடையாளப்படுத்துகிறது? இப்படி எல்லாவற்றையும் நாம் இந்த நாளில் வேகமாக பார்க்க போகிறோம். அந்த புசிக்கிறது, அந்த நெருப்பில் சுடுறது, அந்த அம்சத்தை, அந்த அப்பம் புளிப்பில்லாத அப்பம் சாப்பிட்றது, அந்த கசப்பான கீரை, அப்படியே அந்த ராத்திரியிலே இங்கே இஸ்ரேல் மக்கள் இதை செய்து கொண்டிருப்பார்கள். அதே சமயத்தில் அந்த ராத்திரியில் அங்கே எகிப்தில் அங்கே தளிச்சன் பிள்ளைகள் எல்லாம் சங்கரிக்கப்பட்டு அங்கே சங்கார கூதலால் கொல்லப்பட்டு கொண்டு இருப்பார்கள். அதே அந்த இரவு நேரத்தில் பார்வோன், அந்த எகிப்தின் ராஜா பார்வோன் மோசேயை அழைத்து, இப்படிப்பட்ட சங்காரங்கள் நடக்கும் போது நீங்கள் சீக்கிரத்தில் நீங்கள் போகலாம் என்று அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் உங்களுடைய மனைவி, பிள்ளைகள், உங்களுடைய ஆடு மாடு எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் போங்கள் என்று அந்த உத்தரவு கொடுக்கப்படுகிறது. அப்படி என்றால் அந்த ராத்திரி அது எதை அடையாளப்படுத்துகிறது? இப்படி எல்லாவற்றையும் நாம் இந்த நாளிலே அதை நாம் தியானித்து புரிந்து கொள்ளப் போகிறோம். இவைகளை நாம் சரியாக புரிந்து கொண்டால், உணர்ந்து கொண்டால், அது நமக்கு அநேக சக்திகளை வெளிப்படுத்துகிறதாக இருக்கும். அதனால் அவைகளை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும்.
இந்த பஸ்கா இது இந்த அனுசரிப்பது அவர்கள் மாம்ச இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நியாயப்பிரமாணம், முதல் நியாயப்பிரமாணம். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இதை இவர்கள் வருஷந்தோறும் அதை நினைவு கூறும் விதமாக செய்ய வேண்டும். அதனால நாம் படிக்கும்போது எபிரேயர் 10:1 பஸ்கா இந்த பலி என்பது வரப்போகிறதுக்கு ஒரு நிழலாக இருக்கிறது. வரப்போகிற பெரிய ஆசீர்வாதத்துக்கு நிழலாக ஒரு அடையாளமாக அங்கே செய்யப்பட்டது என்று நாம் படிக்கிறோம். இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் இராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டார்கள். இந்த பஸ்கா ஒரு நிழல், வரப்போகிற ஆசீர்வாதத்துக்கு ஒரு நிழலாக இருக்கிறது. அப்படியே தேவன் வேதத்திலே அநேக நிழல்கள் கொடுத்திருக்கிறார். அதுதான் நமக்கு தெரியும். அது ஆபிரகாம், ஈசாக்கு அங்கே யாரை அடையாளப்படுத்துகிறார்கள்? பிதாவாகிய தேவனையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அங்கே அடையாளமாக பழைய ஏற்பாட்டில் அங்கே ஆபிரகாம் எப்படி ஈசாக்கை தனக்கு ஒரே பேரானவனான தன்னுடைய ஏக சுதன் ரொம்ப நேசிக்கிற அவருடைய மகனை அங்கே எப்படி பலியாக அங்கே ஆபிரகாம் கொடுத்தாரோ அப்படியே பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒரே பேரான குமாரனை பலியாக கொடுப்பதற்கு அது ஒரு நிழலாக அங்கே சொல்லப்பட்டது. அப்படியே நாம் பார்க்கும்போது அநேக நிழல்கள் இருக்கிறது. ஈசாக்கு அங்கே மனைவியாக ரெபெக்காளை தேர்வு செய்கிறது விஷயம். அது ஈசாக்கு அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அந்த ரெபெக்காள் சபை மனவாட்டியை அடையாளப்படுத்துகிறதா இருக்கிறது. இன்னும் அநேக காரியங்கள் யோசேப்பு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நிழல், மோசேக்குட ஒரு நிழல். இப்படி பழைய ஏற்பாட்டில் அநேக நிழல்களை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்படி இன்னும் சொல்லும்போது தாவீது அவருடைய வாழ்க்கை, அவருடைய அந்த அரசாட்சி, அந்த காரியங்கள், அவருடைய வாழ்க்கை முழுவதும் இந்த சுவிசேஷ யுகத்தை அடையாளப்படுத்துகிறதாக இருக்கிறது என்று கூட சொல்லுகிறார்கள். அவருக்கு அநேக போராட்டங்கள், அநேக யுத்தங்கள், அவர் அநேக நேரம் வனாந்திரத்திலே சுற்றி திரிந்தார். இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இந்த சுவிசேஷ யுகத்தில் சபை வகுப்பாருக்கு இருக்கும். அதே அவருடைய மகன் சாலமோன் அவருடைய அரசாட்சி தேவனுடைய ராஜ்யத்தை அடையாளப்படுத்துகிறதாக இருக்கிறது. அவருடைய ராஜ்யத்தில் அந்த சாலமோன் ராஜ்யத்தில் மிகுந்த சமாதானம் உண்டாயிருந்தது. அங்கே யுத்தம் இல்லை. அங்கே நீதியாக அங்கே சாலமோன் அரசாட்சி செய்து கொண்டிருந்தார். அது தேவனுடைய ராஜ்யம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீதியாக சபையோடு சேர்ந்து ஆளுகை செய்கிறதை அது அடையாளப்படுத்துகிறது. இப்படி அநேக அடையாளங்கள் பழைய ஏற்பாட்டில் தேவன் வைத்திருக்கிறார். இவைகளெல்லாம் நமக்கு நிழலாக ஏன் தேவன் அப்படி நியமித்தார் என்று நாம் பார்க்கும்போது பாருங்கள், இந்த சுவிசேஷ யுத்தத்தில் நாம் காணாமல் விசுவாசிக்கிற ஒரு வகுப்பான் இல்லையா? நாம் இந்த ஆண்டவர் இயேசுவையும் காணவில்லை என நாம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அநேக காரியங்களை ஒன்றிலே நாம் காணவில்லை, ஆனால் விசுவாசிக்கிறோம். காணாமல் விசுவாசிக்கிறதாக இப்படிப்பட்ட அநேக நிழல்கள், இவைகளை நாம் பார்க்கும்போது நிழல்களை நாம் கூர்ந்து கவனிக்கும்போது அங்கே நடந்தது இங்கு புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுதலாக இருக்கிறது என்று அநேக காரியங்களை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ இனிமேல் வரப்போகிறது கூட அநேக காரியங்கள் அப்படி நிழலாக வைக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை நாம்
சரியாக அந்த பழைய ஏற்பாட்டு அந்த காரியங்களை நிழல்களை சரியாக நாம் உணர்ந்து கொண்டால் அது நமக்கு ஒரு பெரிய விசுவாசத்திலே ஒரு உறுதியை நமக்கு கொடுக்கிறதாக இருக்கும். அதனால்தான் இந்த நிழல் பொருள் என்று தேவன் அங்கே வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட நிழல் தேவன் அங்கே அப்படியாக லிட்ரலாக ஏற்படுத்தி இங்கே புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுதலாக அதை செய்து நிறைவேற்றுவது சாதாரண காரியம் அல்ல. சாதாரண மனுஷனாக அது கூடவே கூடாது இல்லையா? எப்படி அப்படியே துல்லியமாக ஒவ்வொன்றும் நிறைவேறும். உதாரணத்துக்கு நாம் ஆபிரகாம் ஈசாக்கை அங்கே பலியிடுவது அப்படியே அங்கே நடந்தது. இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தேவன் அங்கே பலியாக அப்படியே துல்லியமாக ஒவ்வொன்றும் நிறைவேறும். அப்படியே இந்த பஸ்கா இதை குறித்து கூட நாம் பார்க்கும்போது மிக துல்லியமாக ஒவ்வொன்றும் நிறைவேறும். அதனால தேவன் தம்முடைய மகா வல்லமையினாலும் அவருடைய ஒரு அளவில்லா ஞானத்தினாலும் இவைகளை ஏற்படுத்திய இந்த மேலான காரியங்களை ஏற்படுத்தி அங்கே நிறைவேறுதலாக நமக்கு ஒரு பாடமாக வைத்திருக்கிறார். அதற்காக ஒரு வசனம் படிக்க ரோமர் 11:33 ரோமர் 11:33 தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அவருடைய அறிவு, ஞானம் என்பவைகளின் ஆழம், அவருடைய ஞானத்தினாலே இவைகளையெல்லாம் ஏற்படுத்தி அவைகளெல்லாம் நிறைவேறுதலாக அவர் செய்கிறார். அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அதனால தேவன் தம்முடைய மகா ஞானத்தினாலும் வல்லமையினாலும் அவைகளை அப்படியாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதனால நாம் இப்பொழுது இந்த பஸ்கா இதை குறித்து பார்க்கும்போது இந்த பஸ்கா என்ற இந்த வார்த்தையின் பொருள், அதனுடைய அர்த்தம் என்ன என்று நாம் பார்க்கும்போது அதற்கு அங்கே எபிரேய ஒரு வார்த்தை எப்படி கொடுக்கப்படுகிறது என்றால் மாஸ்க் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, PESACH, மாஸ்க் அப்படிங்கிற ஒரு எபிரேய வார்த்தை. இதனுடைய பொருள் என்னவென்றால் கடந்து செல்லப்பட்டு பாதுகாக்கப்படுதல். அங்கே சங்கார தூதனம் அந்த இரத்தத்தை கண்டு கடந்து போகும்போது அங்கே அந்த தலைப்பிள்ளைகள் பாதுகாக்கப்படும். அதுதான் இதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. கடந்து செல்லப்பட்டு பாதுகாக்கப்படுதல். இது இங்கிலீஷில் பாஸ் ஓவர் என்று சொல்லுகிறார்கள். இந்த பஸ்கா பலி மூலமாக அன்றைக்கு அந்த மாம்சீக இஸ்ரேலர்களுடைய தலைப்பிள்ளைகள் எல்லாம் அங்கு பாதுகாக்கப்பட்டது. அப்படியே அவர்கள் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு அவர்கள் அதிகாலையில் விடுவிக்கப்பட்டு அவர்கள் கானானுக்கு நேராக பிரயாணப்படுகிறதை இது அடையாளமாக காட்டுகிறது. அதுதான் அந்த பஸ்கா. இந்த பஸ்கா நமக்கு தெரியும், அது ஒரு வாதை, அவர்களுக்கு 10வது வாதையாக அங்கு கொடுக்கப்பட்டது. அந்த 10வது வாதை தலைச்சங்கிலே சங்காரம். இந்த வாதையிலிருந்து தப்பிக்கும்படியாக அந்த மாம்சீக இஸ்ரேலருக்கு அங்கே ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டது. அதுதான் இந்த தலைச்சங்கிலே சங்காரம். அவர்கள் பஸ்கா ஆடு பலி இந்த ஆலோசனை கொடுக்கப்பட்டது. இதை அவர்கள் விசுவாசித்து தேவன் பேரில் அந்த வார்த்தையை மோசே மூலமாக சொல்லும்போது அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அதை அப்படியே செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது அவர்களுக்கு அந்த தலைப்பிலே பாதுகாக்கப்படும். அப்படியே விடுதலை கூட கிடைக்கும், அடிமைத்தனத்திலிருந்து. இதை குறித்து அங்கே மோசத்தில் சொல்லும் போது
யாத்திராகமம் படியுங்கள் 12, 21, 22 படியுங்கள். அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்கள் காட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்துக் கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு குழந்தைகளின் கொத்தை எடுத்து கிண்டியிலிருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதிலிருக்கும் அந்த இரத்தத்தை வாசலின் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற் காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனை தான். வாட்டை இருக்க வேண்டும், பொழுதில்லாத வாட்டு. அதை நீங்கள் வீட்டிலே வைத்துக் கொண்டு 14ஆம் தேதி சாயங்காலத்தில் அடித்து அதன் இரத்தத்தை எடுத்து அது அவர்கள் இருக்கிற வீட்டு வாசல் மேற்சட்டத்திலும் 2 நிலைக்கால்களிலும் அதை பூச வேண்டும். பூசிக்கொண்டு அவர்கள் வீட்டுக்குள்ளே அங்கே தனித்திருக்க வேண்டும், வெளியே போகக்கூடாது. அதை அங்கே நெருப்பிலே சுட்டு அதை புசிக்க வேண்டும். அந்த முறைக்குள்ளெல்லாம் நாம் பிற்பாடு பார்க்க போகிறோம். இப்படி அங்கே ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டதை தேவன் பேரில் அவர்கள் விசுவாசம் வைத்து அதை அப்படியே செய்ய வேண்டும். அதை அப்படி செய்யாமல் விட்டால் ஒருவேளை அங்கே இரத்தம் அந்த வாச நிலைக்கால்களிலே பூசப்படாவிட்டால், இல்லாவிட்டால் பூசி இருந்தாலும் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே போயிருந்தால் அவர்களுக்கும் அங்கே எகிப்தியருக்கு வருவது போல அந்த வாதை வந்துவிடும். ஆனால் இங்கு வேதத்தில் நாம் படிக்கும் போது நீங்கள் அந்த யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். தேவன் என்ன சொன்னாரோ அப்படியே அவர்கள் செய்தார்கள் என்று அங்கே வசனம் இருக்கிறது. அதனால் அப்படியே செய்தார்கள். அன்றைக்கு அவர்களுடைய அந்த தலைப்பிள்ளை எல்லாம் பாதுகாக்கப்பட்டது. இஸ்ரேலர்களுடைய தலைப்பிள்ளைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டது. பிள்ளைகள் மாத்திரமல்ல, ஆடு மாடு அவைகளிலே தலையீற்றுகள் கூட அங்கே அவர்களுக்கு பாதுகாக்கப்பட்டது. அதே சமயத்தில் எகிப்தில் அவர்கள் எல்லா வீட்டிலும் இருந்த தலைப்பிள்ளைகள், மூத்த பிள்ளைகள், அப்படியே ஆடு மாடுகள் தலையீற்றுகள் எல்லாம் அங்கே சங்கரிக்கப்பட்டது. அங்கே மகா கூக்குரல் உண்டாயிற்று என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். சாவு இல்லாத ஒரு வீடும் இல்லை என்று நாம் படிக்கிறோம். யாத்திராகமம் 12, 29, 30. நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடப்பில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தையும் கர்த்தர் அழித்தார். அப்பொழுது பார்வோனும் அவருடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை. ஒரு நிலையாக இருந்திருக்கும். எல்லா வீட்டிலும் சாவு. அப்படிப்பட்ட மகா கூக்குரல், பயங்கரமான ஒரு சூழ்நிலை. இந்த யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு ஊரில் 1-2 பேர் செத்தாலே ஒரு பெரிய விஷயமாக ஒரு பெரிய பயம் உண்டாகிருக்கும். ஆனால் எல்லா வீட்டிலும் மரணம். யோசனை பண்ணி பாருங்கள். பயங்கரமான ஒரு சூழ்நிலை அங்கே உண்டாகிட்டு அவர்கள் பயந்தார்கள். பயந்து அந்த ராத்திரியிலேயே அங்கே மோசேயும் ஆரோனையும் கூப்பிட்டு, நீங்கள் உடனே போங்கள் என்று மிகுந்த சந்தோஷத்தோடு அவர்களை அனுப்பினார்கள். நீங்கள் எல்லாரும் உங்களுடைய உடைமைகள் எல்லாவற்றையும், மனைவி பிள்ளைகள், எல்லா மிருக ஜீவன்கள், ஆடு மாடு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் போய்விடுங்கள் என்று விடுதலை அறிவிக்கப்பட்டது. இப்போ இந்த பஸ்கா இதை எப்படி அனுசரிக்க வேண்டும் என்று அங்கே தெளிவாக தேவன் இன்ஸ்ட்ரக்ஷன், ஆலோசனை ஒவ்வொன்றாக அங்கே கொடுக்கிறார். இவைகளை குறித்து நாம் பார்த்து அதனுடைய பொருள் நிறைவேறுதல் புதிய ஏற்பாட்டில் நமக்கு இதை அடையாளப்படுத்துகிறது என்று நாம் பார்க்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் படிக்கிற வசனம். யாத்திராகமம் 12:3. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். வீட்டு தலைவர்
அப்போ அந்த வீட்டின் தலைவர் இங்கே நிறைவேறுதல் யார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்வு செய்ய வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்க வேண்டும் என்று கூட 5ஆம் வசனம் சொல்கிறது. படிங்கள். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். பழுதற்றதாக ஆணாக இருக்க வேண்டும், 1 வயது உடையதாக இருக்க வேண்டியது நமக்கு நன்றாகவே தெரியும். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார் என்று பவுல் மூலம் சொல்லப்பட்டது. அந்த பஸ்கா ஆடு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்தான். இதை குறித்த வசனங்கள் நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். 5:7 நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அப்படியே ஆண்டவர் இயேசுக்கு முன்னால் வந்த அந்த யோவான் ஸ்நானகர் அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே நமக்கு அநேக வசனங்கள் இருக்கிறது. 1 பேதுரு 3:18 கிறிஸ்துவ நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவரும் பதிலாக நீதி உள்ளவரால் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் ஆடப்பட்டார். இப்படி வசனங்கள் சொல்லப்பட்டது. அதனால அந்த பஸ்கா ஆடு அங்கே பழைய ஏற்பாட்டில் இருந்த அந்த ஆடு புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுதலாக நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துகிறது. அப்படியே பழுதற்றதாக இருக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டது. இந்த ஊனம் இப்படிப்பட்ட இந்த ஒரு பழுது இருக்கக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தெரியும். அவர் மாசு இல்லாதவராக குற்றமற்றவராக அங்கே இருந்தார். பரிசுத்தரும் 7:26 படித்துக் கொள்ளுங்கள். அவர் மாசு இல்லாதவரும் குற்றமற்றவரும் பரிசுத்தமுள்ளவரும் பாவிகளுக்கு விளக்கினவருமாக இருந்தார் என்று நாம் படிக்கிறோம். அப்படியே அந்த 1 வயது இது எதை அடையாளப்படுத்துகிறது? ஆண் என்றால் நமக்கு தெரியும். அவனாக இருந்தார். பூரண வயதை அடையாளப்படுத்தும். 1 வயது என்பது அங்கே பழைய ஏற்பட்டதே அவர்கள் அங்கே ஆசாரியர் பணி செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் நியாய பிரமாணத்தின்படி 30 வயது உடையவராக இருக்க வேண்டும். அந்த 30 வயதை தான் பூரண வயது என்று சொல்லப்படுகிற 1 வயதை அடையாளப்படுத்துகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படியே 30 வயது ஆகும்போது அங்கே தம்மை பலியாக ஞானஸ்நானம் மூலம் அங்கே ஒப்புக் கொடுக்கிறார். அப்படியே அந்த ஆட்டுக்குட்டியை வீட்டு தலைவர் தேர்ந்து கொள்ள வேண்டும். இது எதை அடையாளப்படுத்துகிறது? நிறைவேறுதலை நம்ம பார்க்கும்போது நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்துவை வீட்டின் தலைவர் தேர்வு செய்து தந்திருக்கிறார். இந்த வீட்டின் தலைவர் யார் என்று சொல்லும்போது யார்? பிதாவாகிய தேவன். சர்வலோகத்துக்கும் பிதா அப்பா. ஆண்டவர் இயேசு அநேக இடங்களிலே சொல்லுகிறார் இல்லையா, நான் என் சுயமாய் வரவில்லை, அவர் என்னை அனுப்பினார். அப்படியே யோவான் 3:14 கூட அவர் தன்னுடைய நேசகுமாரனை தந்தை உளவாய் அன்பு கூர்ந்தார். நாம் ரட்சிக்கப்பட முடியாத அநேக வசனங்கள். யோவான் 10:36 கூட பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் அனுப்பப்பட்டும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியே யோவான் 7:28 கூட என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர், பிதாவாகிய தேவன் அவரை அனுப்பினார். அப்படியே யோவான் 5:30 கூட என்னை அனுப்பின என் பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறேன். அப்படி பிதாவாகிய தேவன் தான் அந்த வீட்டின் சொந்தக்காரராக இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு தந்தார். அடுத்ததாக அந்த மாசற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் அங்கு தனிச்சின் பிள்ளைகள் தான் முதலாவது பாதுகாக்கப்படுகிறது. அந்த ராத்திரியில் இந்த தனிச்சின் பிள்ளை யாரை அடையாளப்படுத்துகிறது என்று பார்க்கும்போது சபை, மனவாட்டி சபை அடையாளப்படுத்துகிறது. இதற்கு வசனம் இருக்கிறது.
எபிரேயர் 12:23 நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதல் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினத்திற்கு முதல் பேர். இந்த சபை வகுப்பால் தான் முதல் பேர். அப்படியே யாக்கோபு 1:18 கூட தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலன்களாய் இருப்பதற்கு அவர் சத்திய வசனம் மூலம் நம்மை ஜெனிப்பித்தார் என்று, சத்தியத்தின் மூலம் வசனத்தின் மூலம் அவர் நம்மை முதல் பேராக அவர் ஜெனிப்பித்திருக்கிறார். அதனால சபையை இது அடையாளப்படுத்துவதாக இருக்கிறது. சபை வகுப்பால் தான் முதலாவது இந்த ஒரு ரட்சிப்பு, பாதுகாப்பு. அன்றைக்கு இந்த தலைச்சம் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டார்கள். அதன் பிறகு அங்கே விடுதலை உண்டாகிறது. அது உலகத்துக்கு அங்கே நடக்கிற காரியமாக இருக்கும். அடுத்ததாக இந்த ஆட்டுக்குட்டியை பாருங்கள், 10ஆம் தேதி தேர்வு செய்ய வேண்டும். அப்படியே புதிய ஏற்பாட்டில் நமக்கு தெரியும், ஆட்டுக்குட்டி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே பொருளாக வருகிறார். அங்கே நிறைவேறுதல் நம்ம பார்க்கும்போது அது அப்படியே நிறைவேறுகிறது. பாருங்கள், லிட்டரலாக அங்கே 9ஆம் தேதி அவர் பெத்தானியாவுக்கு வருகிறார். அந்த நிசல் மாதம் என்று சொல்லக்கூடிய அந்த மாதத்தில் பாருங்கள், யோவான் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அங்கே அங்கே லாசரு வீட்டுக்கு வருகிறார் அப்படிங்கிறது வசனம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தம் மரணத்திலிருந்து எழுப்பினார். லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். லாசரு வீட்டுக்கு பெத்தானியாவுக்கு வருகிறார் 6 நாளைக்கு முன்னே. அப்படி என்றால் 14 6 நாள் தள்ளி வருவது 9ஆம் தேதி வருகிறது. இது பாருங்கள், அது பெத்தானியாவுடைய எங்கே இருக்கிறது என்று யோவான் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிக்கிறது. பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. எருசலேமுக்கு பக்கத்தில் அங்கே லாசரு வீட்டில் இருக்கிறார் 9ஆம் தேதி. அடுத்தது பாருங்கள், 10ஆம் தேதி என்ன செய்கிறார்? எருசலேமுக்குள்ளே போகிறார். யோவான் 12:12 மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு மறுநாளிலே, அப்போ 10ஆம் தேதி நேர எருசலேமுக்குள்ள அந்த எருசலேம் தான் அந்த வீடாக அடையாளப்படுத்தப்படுகிறது. அந்த இயேசுவிடத்தில் கூட பேசும்போது, உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். அப்படியே அந்த சாபத்தின் மூலம் எருசலேம் பட்டணம் முழுமையாக கிபி 70 அழிக்கப்பட்டது. அப்போ அந்த வீட்டுக்குள்ள எருசலேமுக்குள்ள நம்முடைய பஸ்கா ஆடாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகவும் சரியாக அங்கே தேவன் நியமித்தபடியே அங்கே சரியாக வருகிறார். அங்கு வரும்போது அவரை அந்த ஜனங்கள், இஸ்ரவேலர்கள், யூதர்கள் வெல்கம் பண்ணி ஆர்ப்பரித்து யூதருக்கு ராஜா என்று சொல்லி அவரை மிகுந்த மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறார்கள். 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் யோவான். குழுத்தோலையை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா சோதரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். சந்தோஷமா ஆர்ப்பரித்து ராஜா என்று சொல்லி குழுத்தோலையை பிடித்துக் கொண்டு அவரை வெல்கம் பண்ணுகிறார்கள். இதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த சந்தோஷம் பழைய ஏற்பாட்டில் அந்த பஸ்கா ஆடு அவர்கள் வீட்டில் வைத்திருக்கும் போது அவர்களுக்கு இருந்தது. அது எப்படி என்றால், இந்த ஆடு நமக்காக அடிக்கப்பட்டு நம்முடைய வீட்டில் உள்ள தலைப்பிள்ளை பாதுகாக்கப்படுகிறது. இந்த ஆடு நமக்காக சாகிறதுனால நமக்கு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை என்று அவர்களுக்கு ஒரு சந்தோஷமான நாளில் இருக்கிறது. அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளே அங்கே எழுப்பியாகும் போது அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி ஆரவாரம், அங்கே சந்தோஷம் களி கூர்ந்தார்கள் என்று பார்க்கலாம்.
அடுத்ததாக நாம் பார்க்கும்போது அந்த ஆடு எப்படி அடிக்கப்பட வேண்டும் என்று அந்த வசனம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எப்போ அடிக்கப்பட வேண்டும் என்பதாக அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து சாயங்காலத்தில் அடிக்கலாம். 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருக்க வேண்டும். 14ஆம் தேதி சாயங்காலத்தில் அடிக்கிறது. அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு எருசலேமுக்கு வந்துவிட்டு திரும்ப அவர் லாசரு வீட்டுக்கு போய்விடுவார். அப்படியே அந்த நாட்களில் அவர் வருவதும் போவதுமாக அப்பொழுதுதான் அந்த அத்திமரத்தை சமைக்கிறது, அந்த ஆலயத்தில் அங்கே இருக்கிறவர்களை கொள்ளுகிறவர்களை அங்கே சுத்தம் பண்ணி அந்த சவுக்கால் அடிக்கிறது. இப்படிப்பட்ட அநேக காரியங்களை செய்வதும் வருவதும் போவதுமாக இருந்து 14ஆம் தேதி சரியாக அங்கே அவர் அடிக்கப்படுகிறார். இது குறித்து இங்கிலீஷிலே பார்க்கும்போது 14ஆம் தேதி சாயங்காலம் என்பது பிட்வீன் த ஈவினிங் என்று சொல்லப்படுகிறது. அதாவது மதியம் 12லிருந்து 6 மணிக்குள்ளாக அவர் அங்கே அவர் அடிக்கப்பட வேண்டும். ஈவினிங்கில் அங்கே மாலை பொழுதில் சரியாக 3 மணிக்கு ஆண்டவர் இயேசு ஜீவனை கொடுக்கிறார். இதை குறித்து இன்னும் ஒரு நிழல் ஏற்பாட்டில் சொல்லும் போது அது கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துகிறது. அங்கே இஸ்ரேலுடைய நியாயப்பிரமாணத்தின்படி அங்கே பலிபீடம், அந்த பலிபீடத்தை அசைக்கிறார். அந்த பலிபீடத்தை அவர்கள் பரிசுத்தப்படுத்துவதற்கு ஒவ்வொரு நாளும் 2 ஆட்டுக்குட்டிகளை அங்கே பலியிட வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி காலையிலே ஒன்றும் மாலையிலே ஒன்றுமாக இருக்க வேண்டும். இதை குறித்த படிகள் யாத்திராகமும் 29ஆம் அதிகாரம் 38, 39. பலிபீடத்தின் மேல் நீ பலியிட வேண்டியது என்னவெனில், இடைவிடாமல் ஒவ்வொரு நாளிலும் 1 வயதான 2 ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும். ஒரு ஆட்டுக்குட்டியை காலையிலும் மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலும் பலியிடுவாயாக. ஒரு ஆட்டுக்குட்டி காலையில், ஒரு ஆட்டுக்குட்டி சாயங்காலம். இது காலை என்பது சரியாக 9 மணியை அடையாளப்படுத்துகிறது. மாலை என்பது 3 மணியை அடையாளப்படுத்துகிறது. இதை குறித்து அநேக வசனங்கள் இருக்கிறது. ஏற்படுத்தக்கூட வசனம் பேசும்போது அவங்க காலையில் அவர்கள் அங்கே வாசி அடையாளங்கள் பார்த்து பேசி அவர்கள் குடிகளில் இருக்கிறாங்க என்று சொல்கிறாங்க. அங்கே சொல்லும் போது அந்த 9 மணி காலை அதை அடையாளம். அப்படியே மாலை என்றால் 3 மணி. இந்த 2 பலிகளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையிலே ஈடு பலியிலே நிறைவேற்றினார். அங்கே காலை 9 மணிக்கு சரியாக சிலுவையிலே அறையப்படுகிறார். 3 மணிக்கு சாயங்காலத்தில் அவர் தம்முடைய ஜீவனை தேவனத்திலே ஒப்புக் கொடுக்கிறார். இப்படி இந்த 2 ஆடும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துவதாக இருக்கிறது. இது குறித்து நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். மார்க் 15:25 அந்த 3ஆம் மணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் மணி என்றால் அவருக்கு சாயங்காலம் 6லிருந்து காலை 6லிருந்து 3 மணி ஆண்டி அப்படின்னா 9 மணி. அவர்களுக்கு சாயங்காலத்திலே அந்த நாள் துவங்கும். அப்படிதானே? அப்படி அவருக்கு அந்த பகல் பொழுதில் 14ஆம் தேதி எல்லா காரியங்களும் நடக்கிறது. 14ஆம் தேதி அவங்க காலையில் 9 மணிக்கு அவர் சிலுவையில் அறையப்படுகிறார். அப்படியே சாயங்காலத்தில் 3 மணிக்கு ஜீவனை கொடுக்கிறார். அந்த 14ஆம் தேதி அது முடிகிறது. அந்த 6 மணியோட முடிகிறது. அடுத்த நாள் துவங்கும். அந்த 14ஆம் தேதியில் அவர் மாலையில் 3 மணிக்கு மறித்து விடுகிறார்.
யாத்திராகமம் 12:6 சொல்லப்பட்டபடி 14ஆம் தேதி சாயங்காலத்தில் நம்முடைய பஸ்கா இயேசு கிறிஸ்து அங்கே பலியாகிறார். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அந்த இரத்தம் தெளிப்பது பற்றி அங்கே பேசப்படுகிறது வசனம். அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேல் சட்டத்திலும் தெளித்து. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் புசிக்கிற அந்த அடிக்கிற அந்த வீட்டின் நிலைக்கால்களில மேற்சட்டத்திலும் 2 நிலைக்கால்களிலும் தான் பூச வேண்டும். கீழ் சட்டத்தில் பூசக்கூடாது. பார்த்தீங்களா, இந்த இரத்தம் தெளிப்பது எதை அடையாளப்படுத்துகிறது என்றால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த ஈடு பலி, அவருடைய மீட்பு பொருளாக கொடுக்கப்படுகிற அந்த பலியை அடையாளப்படுத்துகிறது. அந்த பலியின் மேல் நாம் முழுமையான விசுவாசம் வைக்க வேண்டும். அதைத்தான் இந்த இரத்தம் தெளிக்கிறது அடையாளப்படுத்துகிறது. அங்கே எப்படி அந்த வம்சிக்க இஸ்ரவேலர்கள் அங்கே மோசே மூலம் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை கேட்டு விசுவாசித்து அந்த இரத்தம் பூசினார்களோ, அப்படியே நம்முடைய பஸ்கா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த ஈடுபலி மீட்கும் பொருள் மேல் அதிக விசுவாசம் வைத்து நாம் முழுமையாக அந்த இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கையை வைப்பவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அந்த இயேசு கிறிஸ்து மேல நாம் ஒரு நம்பிக்கையை வைக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் அதிகமாக நேசிக்கிறவர்களாக ரொம்ப நமக்காக ஒருத்தர் ஜீவனை கொடுக்கிறார் நினைத்தால் எவ்வளவு பெரிய மேன்மை. அப்படி என்றால் அவருடைய வார்த்தைகள் அதை நாம் அதிகமாக கேட்டு உணர்ந்து கொண்டு வார்த்தைகளை அப்படியே கைக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் என்னுடைய வார்த்தைகளை கைக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். யோவான் 14:21, யோவான் 14:21. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் வார்த்தைகளை கைக்கொள்ள வேண்டும். அப்படிதானே இருக்கு. அப்போ நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோம், அவரிடத்தில் அன்பு காட்டுகிறோம் என்றால் அப்படியே கற்பனைகள், அப்படியே ஒரு உதித்த சத்தியங்கள் வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்பட வேண்டும், அதை கைக்கொள்ள வேண்டும். அதுதான் அவரிடத்திலே அன்பு கூறும். அப்படி அவரிடத்திலே நாம் அன்பு கூறும்போது பிதாவாகிய தேவன் கூட நம்மை நேசிக்கிறார் என்ற வசனம் சொல்லுகிறது. அப்படியே யோவான் 15:10 கூட சொல்லும்போது நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் நாம் அவரிலே நிலைத்திருக்கிறோம். அப்படியே அதிலே 15:14 சொல்லும்போது என் வார்த்தைகளை கைக்கொள்கிறவர்கள் என்னுடைய சிநேகிதர். எப்படிப்பட்ட ஒரு சிநேகிதர்! ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் முதன்மையானவர் பிதாவாகிய ஒரே பேரான தேவனுடைய ஒரே பேரான மாறன். சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவனோடு நம்முடைய சிநேகிதம் எவ்வளவு மேன்மையாக இருக்கும். அதனால இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த ஈடு பலியை நாம் விசுவாசிக்கும் போது அவரை அதிகமாக நேசிப்போம். ரத்தம் சிறுதல் நமக்காக அவர் மடித்திருக்கிறார் என்று சொல்லும் போது நாம் அவருக்கு முழுவதுமாக கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதையே அந்த இரத்தம் தெளிப்பது அடையாளப்படுத்துகிறது.
உள்ளதாக இருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது அந்த இரத்தம் தெளிப்பது நாம் படித்தோம். அங்கே வீட்டு அந்த வாசல்ல மேற்சட்டத்திலும் அதனுடைய நிலைக்கால்களுக்கு இரண்டிலும் தான் அங்கே தெளிக்க வேண்டும். அங்கே பூசலாம், கீழே பூசக்கூடாது. ஏன் பூசக்கூடாது என்று நாம் பார்க்கும்போது அதை தேவன் எவ்வளவு ஞானமாக அதை அந்த அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார் என்றால், அந்த கீழ் வாசல் தன்னுடைய கால் வைத்து மிதித்து நடக்கக்கூடிய ஒரு பகுதி இல்லையா? அதனால அந்த பஸ்கா ஆடு எவ்வளவு மேன்மையானது என்றால், நம்முடைய இயேசு கிறிஸ்து பலி, அவருடைய இரத்தம் நம்முடைய கால்களால் மிதிக்கப்படக்கூடாது. வெளியேறப்பட்ட மாசற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தம், அதுக்கு தான் அப்படியாக கீழ் சட்டத்தில் நாங்கள் பூசக்கூடாது. இதற்கு வசனம் நமக்கு தெளிவாக ஏற்பாட்டில் சொல்லும் போது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையினாலே நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து எப்படிப்பட்ட வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் அந்த கீழ் சட்டத்திலே அந்த ரத்தம் பூசப்படக்கூடாது. அந்த மிதித்து என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பஸ்கா அடிக்கப்பட்ட அந்த பலி புண்ணியத்தை ஈடுபடுத்தி நாம் அற்பமாக நினைப்பது. அப்படிப்பட்ட சிலுவை ஒருபோதும் வரக்கூடாது. அவருடைய பலி மேன்மையானது, மாசுற்றதும் வெளியேறப்பட்டதுமான ஆட்டுக்குட்டியின் ரத்தம். மேன்மையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது குறித்து 1 பேதுரு 1:18-19 கூட அந்த மாசத்துடன் வெளியேறப்பட்டதுமான பஸ்கா ஆட்டின் மூலமாக நீங்கள் அங்கே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுவது படித்துக் கொள்ளுங்கள். இதை இப்படி யார் அற்பமாக எண்ணுவது என்று நாம் பார்க்கும்போது சிலர் அப்படி எண்ணுவார்கள் என்று தான் வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் அதுக்கு மேலே 26ஆம் வசனத்தில் படிங்கள். 26, 27, 28, 10. எபிரேயர் 10:24. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி எண்ணிராமல் நியாயத்திற்கு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்த்தலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாக பாவத்திற்குள்ள போனார். அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எல்லாரும் சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். சத்தியத்தை அறிந்த பிறகு பாவத்துக்குள்ள போகிறது பெரிய ஒரு தண்டனையாக இருக்கும். அதை சொல்லும்போது விரோதிகளை பட்சிக்கிற கோபாக்கினை. தேவனுடைய விரோதிகள் போல நம்ம பட்சிக்கிற கோபாக்கினை. அடுத்தது நியாயத்திற்கு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்ப்புதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே. ஆமாம், பயத்தோடு இருக்க வேண்டும். தேவனுடைய நியாயத்திற்கு நம்ம மேலே சத்தியத்தை அறிந்தவர்கள் அதிக ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். பாவத்துக்குள்ளே போகக்கூடாது, தீமையான காரியங்களுக்குள்ள போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அந்த வெளியேறப்பட்ட மாசற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால நம்முடைய இருதயம் நாளுக்கு நாள் நம்முடைய சுபாவங்கள், கெட்ட சிந்தனைகள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும். நம்முடைய குணாம்சங்கள் அவைக்குரிய அவின் கனிகள் உடையதாக மாற்றப்பட வேண்டும். அடுத்ததாக அந்த பஸ்கா ஆட்டின் மாம்சம் எப்படி புசிக்க வேண்டும் என்று சொல்லும் போது யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 8:9 அங்கே படிங்கள், நெருப்பில் சுட்டு அதை சாப்பிட வேண்டும் என்று சொல்லப்பட்டது.
அன்று ராத்திரியிலே அதில் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவுள்கள். பார்த்தீங்களா? அந்த ராத்திரியில இது எந்த ராத்திரி அடையாளப்படுத்துகிறது? இந்த புதிய ஏற்பாட்டில் நிறைவேற்ற நாம் பார்க்கும் போது அவர்கள் எல்லாரும் அந்த ராத்திரியிலே அதை செய்தார்கள். அந்த ஃபஸ்ட் ஆட்டின் அந்த மாம்சத்தை நெருப்பில் சுட்டு அங்கே குறிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கிரையோடும் புசித்தார்கள். இது நமக்கு இந்த ராத்திரி என்றால் எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், இந்த சுவிசேஷ யுத்தம் முழுவதும் ஒரு ராத்திரியாக அடையாளப்படுத்தப்படுகிறது. ஏனென்றால் பாருங்கள், இந்த ராத்திரியில இந்த தேவனுடைய இந்த பஸ்கா பலியை குறித்தோ அவருடைய ரட்சிப்பின் திட்டத்தை குறித்தோ உலகத்தால் ஒன்றுமே அறியாமல் இருக்கிறார்கள். ஒரு ராத்திரி இருட்டு போல அவர்களுக்கு இருக்கிறது. அன்றைக்கு இருட்டு தேசத்தில் அவர்கள் இருந்தது போல இன்னைக்கு உலகம் அப்படியாக இருக்கிறது. அதனால இந்த ராத்திரி இந்த சுவிசேஷ யுத்தம் முழுமையாக அடையாளப்படுத்துகிறதா இருக்கிறது. அப்படியே அங்கே நெருப்பில் சுட்டு இது எதை அடையாளப்படுத்துகிறது? மாம்சம் தண்ணியில் வேக வைக்கக்கூடாது, குறை பண்ண நெருப்பில் சுட வேண்டும், சுட்டு புசிக்க வேண்டும். இது எதை அடையாளப்படுத்துகிறது என்று நாம் பார்க்கும்போது அங்கே நமக்கு புதிய ஏற்பாட்டில் நிழல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே காட்டி கொடுக்கப்பட்டு தம்முடைய சீசர்கள், தாம் நேசித்த சீசர்கள் ஒருவன் காட்டி கொடுக்கிறான். அங்கே ஒருவன் அவரை மறுதளிக்கிறான். இன்னும் அவரை அழைத்து கொண்டு போய் அங்கே இரவு முழுவதிலும் அங்கே பிரதான ஆசாரி அவர்கள் வீட்டில் வைத்து அநேக விசாரணைகள், அவர் கன்னத்தில் அடிக்கிறார்கள், அவரை துப்புகிறார்கள், அவர்களை குட்டுகிறார்கள். இப்படி அநேக அந்த அக்கினி போன்ற அனுபவத்துக்குள்ளே போகிறார். அது மாத்திரமல்ல, அதன் பிறகு அங்கே தேசாதிபதி பிலாத்து இடத்தில் கொண்டு வந்து அங்கே பிலாத்து என்ன செய்கிறார்? அவரை ஆடைகளை எல்லாம் நீக்கி அங்கே சவுக்கால் அடிக்கிறார்கள். எல்லா போர் சேவகர்களும் கூடி வந்து அவரை ஒரு குற்றவாளியை போல அங்கே நினைத்து அவரை அடித்து அங்கே இழுத்தெடுத்துக்கிறார். ஒரு ஆடை கொடுத்து அவரை அடிக்கிறார். நமக்கு இவைகளெல்லாம் நாம் கேட்கும்போது அது அப்படியாக ஒரு சாதாரண போல நம்மை சூழ்ந்து நான் போலீஸ்காரங்க வந்து நம்மளை கேள்வி கேட்டு நம்ம அடிக்கும்போது கூட எப்படி இருக்கும்? இது அந்த இராணுவ சேனை முழுவதிலும் அங்கே வந்து அப்படியாக அப்படியாக இன்னும் முழுபடி சுற்றுகிறார்கள், சவுக்கால் அடிக்கிறார்கள். அப்படியே சிலுவையில் அறைந்த பிறகு கூட அவரை ஏளனப்படுத்தி பிரதான ஆசாரி அந்த வேத பாரகர்கள் பரிசெல்லாம் அவரை அவமானப்படுத்துகிறார்கள். நீ தேவனுடைய குமாரனாக இருந்தால் இப்பொழுது சிலுவையை விட்டு இறங்கி வா, அப்பொழுது நாங்கள் உங்களை விசுவாசிக்கிறோம். தன்னைத்தான் ரட்சிக்க உங்களுக்கு திராணிகள், மற்றவர்களை ரட்சித்தான் என்றெல்லாம் அவரிடத்திலே அநேக தூஷணமான வார்த்தைகளை பேசி இதமாகிய தேவனுக்கும் அவருக்கு இருந்த உறவை ஏளனமாக பேசுகிறார். இப்படி அவர் சரீர பிரகாரமாகவும் அங்கே மன ரீதியாகவும் அக்கினி போன்ற ஒரு அனுபவத்துக்குள்ளே கடந்து செல்கிறார். இதுதான் அங்கே நிழலாக அதை அக்கினியிலே சுடப்பட வேண்டும். இந்த காரியங்கள் பாருங்கள், இவையெல்லாம் நம்மை ரட்சிக்கும்படியாக முதலாவது சபை வகுப்பால் ரட்சிக்கப்படுவதற்காக அந்த பாடுகளை நெருப்பு போன்ற ஒரு அனுபவத்துக்குள்ளே அவர் சகித்தார், பொறுமையோடு சகித்தார். பேருள்ள படிக்கும் போது அவர் உபத்திரப்படும் போது பயமுறுத்தாமலும் படிக்கிறோம். எந்த வார்த்தைகளும் சொல்லி அவர்களை பயமுறுத்தவில்லை.
மாறி பேசவில்லை. பயங்கரவாத ஆணை போல இருக்கு. அப்படியே சபைக்கு அப்படிப்பட்ட சில காரியங்கள் வரலாம். எனக்கு அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது, நான் என்னுடைய சரீரத்திலே கொஞ்சம் பாடுகளை அனுபவிக்கிறேன் என்று எழுதுகிறார். அதனால் எபிரேயர் 13:11 சபைக்கு அப்படிப்பட்ட சில காரியங்கள், அவமானங்கள், நிந்தைகள், உபத்திரவங்கள் நாம் கேள்விப்படுகிறோம் இல்லையா? அநேக ஊழியக்காரர்கள் கொல்லப்படுகிறார்கள், உபத்திரப்படுத்தப்படுகிறார்கள், அநேக தூஷணமான வார்த்தைகள் பேசப்படுகிறது. படிகள் 13:11. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். இதெல்லாம் ஆச்சரியப்படாத அந்த உடல் அங்கே ஆச்சரியப்படாததுக்கு புறம்பே சுத்தரிக்கப்படும். அடுத்தது அப்படியே அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அப்போ அந்த சிலுவையில் அறைந்ததெல்லாம் எருசலேமுக்கு புறம்பாக அடிக்கப்பட்டார். 13 ஆகையால் நாம் அவருடைய நெஞ்சை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துக்கு புறப்பட்டு போகும் கடவோம். பார்த்தீங்களா, அவரிடத்துல நம்ம போவோம், அவருடைய பாடுகளில் நாம் கொஞ்சம் அனுபவிப்போம். அவர்களை போல இல்லை, அவர்களிடத்தில் அனுபவிக்க கொஞ்சம் நாமும் அப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ளாக செல்ல வேண்டும். அது நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற சபைக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் வைக்கப்பட்ட 21 படிக்கிறோம். அவரை விசுவாசிப்பதற்கு மாத்திரமல்ல, அவருடைய நாமத்துக்காக பாடுபடவும் அருளப்பட்டுள்ளார். ஒரு அருள் இயேசு கிறிஸ்துவுக்காக படிக்கிறது. ஏதாவது நம்ம பாடுகள் பட்டால் அது சந்தோஷப்பட வேண்டும். அப்படியே அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது யாத்திராகமம் 12:8 அந்த மாம்சத்தை புளிப்புள்ள அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் புசிக்க வேண்டும். அப்போ இந்த புளிப்பில்லா அப்பம் எதை அடையாளப்படுத்துகிறது, கசப்பான கீரை எதை அடையாளப்படுத்துகிறது பார்க்கும்போது அங்கே கொஞ்சம் கூட புளிப்பு இருக்கக்கூடாது. அங்கே அவர்களுக்கு பிரமாணத்தில் சொல்லும்போது அங்கே புளிப்போடு சாப்பிட்டால் அங்கே அவர்கள் தரிப்புண்டு போகப்படுவார்கள். அப்படிப்பட்டதான பிரமாணம். அதில் புளிப்பு எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், புதிய ஏற்பாட்டில் நமக்கு பாவத்தை அடையாளப்படுத்துகிறது. நாமும் பரலோகம் நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு அவர்கள் புளிப்பு உள்ள அந்த ஆகாரத்தை எடுத்துக்கொண்டால் பிரயாணத்திலே பாதிப்பு வந்துவிடும், வயிற்றுக்கு சரியில்லாமல் போயிடும். அப்படியே நமக்கு பரலோகத்துக்கு போகிற நமக்கு அந்த புளிப்பாகிய பாவம் நமக்குள்ளே இருந்தால் அந்த பிரயாணம் நமக்கு ஒரு தடையை கொள்வதாக இருக்கு. அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது 1 கொரிந்தியர் 5:7 அங்கே படிக்கிறோம். நாம் பழைய புளித்த மாவை புறம்பே கடித்து போடுங்கள். 7 ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கடித்து போடுங்கள். பழைய புளித்த மாவு, இந்த புளிப்பினால் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பழைய புளித்த மாவு என்றால் நாம் ரட்சிப்புக்குள்ள வருவதற்கு முன்பதாக பழைய மனுஷன், பழைய செயல்கள், பழைய சிந்தை, பழைய சுபாவங்கள் நம்ம அநேகம் தீமைகளுக்குள்ளாக இருந்திருப்போம். இப்படிப்பட்ட அந்த சுபாவங்களை எல்லாம் களைந்து போட வேண்டும். இது கலாத்தியில் நீங்கள் படிக்க வேண்டாம், படிக்கொள்ளுங்கள். 5:19 நம்ம படிக்கும் போது அநேக மாம்சத்துக்குரிய கிரியை கழித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், ஆராதனை, பெரிய சூன்யம், பழக்கைகள், இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் இவைகளெல்லாம் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கழித்து போட வேண்டும். ஃபோர்ஸாக
தேவனுடைய பலத்தில் ஜெபத்தில் இருந்து தேவனிடத்தில் அறிக்கையிட்டு தேவ பரிசுத்த ஆவியின் பலனை பெற்றுக்கொண்டு அந்த ஆவியின் பலத்தினால இப்படிப்பட்டதான மாம்சத்துக்கு அந்த காரியங்களை பழைய பிடித்தமாக பழைய சுபாவங்களை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கழித்து வர வேண்டும். அங்கே பழைய ஏற்பாட்டில் அந்த பிரமாணம் அந்த புளிப்போடு அவர்கள் ருசித்தால் அதை கொல்லப்படுவார்கள். அவ்வளோ பெரிதான தண்டனை. அப்படியே நாமும் பாவத்தில் போய்விட்டால் அது நமக்கு தண்டனையாக வந்துவிடும். அப்படி சிலர் இருப்பார்கள் என்று கூட யூதா புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். 12ஆம் வசனம், யூதாவுடைய அதிகாரம் 12ஆம் வசனத்தில், இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கடைகளாய் இருந்து பயமின்றி கூட விருந்தோண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள் போதும். அதாவது அன்பின் விருந்து என்றால் அந்த பரிசுத்த அந்த சாப்பிடுகிற அந்த பலி அந்த இதில் கரைகளாக இருந்து தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். அது எவ்வளோ பாவத்தோடு வந்து அவர் அறிக்கையிட்டு மன்னிப்புக்கு தேவனுடைய சமூகத்தில் நாம் அந்த பரிசுத்த பலியில் எடுக்க வேண்டும். தங்களை தாங்களே மேய்ந்து கொள்ளுகிறார்கள். தங்களுக்கென்று அவர்கள் சுய ஞானம் சுய போதனைகளை வைத்துக் கொண்டு அதில் நடந்து கொள்வார்கள். இதன் தன்னைத்தானே மேய்த்துக் கொள்ள தேவ போதனைகள் சத்தியத்தை தள்ளிக்கொண்டு சுய போதனைகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் அப்படியே இருப்பார்கள். அது பெரிய ஆக்கினைக்குள்ளாக போய்விடும். அப்படியே நாம் அதனால் ஜாக்கிரதையோடு அந்த புளிப்பை நாம் நீக்கிக் கொள்ள வேண்டும். பாவத்தை அறிக்கையிட்டு நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். சகோதர சகோதரிகளுக்குள்ளே இருக்கிற மனஸ்தாபங்கள் ஒருவர் நாம் தவறாக பேசுவது இவைகளெல்லாம் கூட நம்மளுக்கு நீக்கி போட வேண்டும். ஒரு குழந்தை 5:8 ஆதலால் பழைய புளித்தமாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்தமாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவுள். பழைய புளித்தமாவோடு அல்ல, பழைய சுபாவங்கள். அப்படி இன்னும் இந்த பழைய புளித்த மாவு சுபாவங்களும் அடையாளப்படுத்தப்படுகிறது. அந்த இயேசு சொன்னபோது வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கை, தவறான போதனைகளை கூட அடையாளம். அப்படி என்றால் தவறான போதனைகள் நமக்கு நாம் எதை நாம் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் இதை கூட நம்ம ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். உண்மை சத்தியத்தில் நாம் அதிக கவனம் செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். பழைய தவறான போதனைகளை விட்டுவிட வேண்டும். தவறான சிந்தனைகள் எல்லாம் பாவம் கதைகள் எல்லாம் நாம் விட்டுவிட வேண்டும். துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடே அல்ல. துர்க்குணம் என்றார் தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்கள் குணங்கள் எல்லாம் துர்க்குணம். இவைகளை நாம் விட்டுவிட வேண்டும். அப்படியே பொல்லாப்பு என்று பார்க்கும்போது தீமையான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத தீமையான காரியங்களுக்கு நாம் துணை போவதாக இருக்கலாம். இல்லை அவைகளை மனதிலே வைத்துக் கொண்டு செய்கிறதாக இருக்கலாம். இல்லாவிட்டால் நாம் ஆலோசனை பண்ணுறது அல்ல, மற்றவர்களிடத்திலே பேசுவது, இப்படிப்பட்ட எல்லா தீமையான காரியங்களையும் நாம் விட்டுவிட வேண்டும். துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். தேவனுக்கு முன்பாக நாம் மிகுந்த உண்மை உள்ளவர்களாக நீதியாக நடக்க வேண்டும். இங்கிலீஷில் சின்சியாரிட்டி அண்ட் ட்ரூத். சின்சியாரிட்டி ரொம்ப பெர்ஃபெக்டாக. ஏனென்றால் நம்மை குறித்து தேவன் நிச்சயமாக அறிகிறார். அவருக்கு எல்லாம் வெளியரங்கமாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே பார்க்கிறோம். மனுஷருடைய இருதயங்களை அவர் அறிந்திருந்தார், அவருடைய எண்ணங்களை அறிந்திருந்தார். அதனால் நம்முடைய எண்ணங்களை எல்லாம் அறிக்கலாம் தேவன். அதனால் நம்மை குறித்து நாம் அறிவோம். அதன் பிறகு
தேவன் அளிப்பார். அதனால் நாம் நம்மை உணர்ந்து கொண்டு நம்முடைய எல்லா குறிப்புகளையும் தீமையான சிந்தனைகள் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் ஜெபத்திலே அறிக்கையிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் சுத்திகரிக்க வேண்டும். தேவ பலத்தில், நம்முடைய சுய பலத்தில் முடியாது. அதை பரிசுத்த ஆவியை கேட்டுக்கொண்டு இந்த காரியங்களை விட்டு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொல்லும்போது தேவன் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விட்டு நீக்கி நம்மை விடுதலையாக்குவார். அப்படியே கொஞ்சம் புளிப்பு, ஒரு சிறிய தவறு, சிறிய பொய்யாக இருக்கலாம், மெட்டிமை சத்தியாக இருக்கலாம், கசப்புகள், கோபங்கள், ஒரு சிறிய காரியம் கூட அதை எல்லாவற்றையும் கெடுத்து போடும் என்று கலாத்தியர் 5:9 புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் போடும், எல்லாவற்றையும் கெடுக்கும். நமக்கு தெரியும், கொஞ்சோண்டு தயிர் ஒரு கிளாஸ் பாலை ஊடும்போது அது முழுவதுமாக கைகாய் விடுவது. இப்படி அதில் புளிப்பை நாம் தேடி தேடி இந்த சிந்தனைகளை சுத்திகரிப்பதாக இருக்க வேண்டும். அப்படியே நான் என்னுடைய ஊழியம் என சுயா நம்மளுக்கு தேவன் நமக்கு திரும்பியாக அந்த ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் மிகுந்த தாழ்மையோடு தேவனிடத்திலே அன்பு நம்முடைய ஊழியத்தை செய்வதற்காக இருக்க வேண்டும். அது நம்முடைய சுயநலம் எதுவும் இருக்கக்கூடாது. தேவனிடத்தில் ரொம்ப தாழ்மையை காண்பிக்க சுயநலமே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட எல்லா குறிப்புகளை நம்மை விட்டு நீக்கப்பட வேண்டும். நம்மை முழுமையாக கருங்களிலே ஒப்பு கொடுத்தால்தான் இந்த காரியங்களை எல்லாம் நம்மை விட்டு நீக்க முடியும். அதனால் இதுதான் புளிப்பு இல்லாத அப்பத்தை அடுத்தது கசப்பான கீரை. இந்த கசப்பான கீரை எதுக்கு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறால் அந்த மாம்சம் ஈஸியாக ஜீரணமாகும் என்று சொல்லுகிறார்கள். அதற்காகவும் அந்த மாம்சத்தை புசிப்பதற்கு அந்த கசப்பான கீரை உதவி செய்வதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியே இந்த நிறைவேறுதல் நமக்கு கசப்பு என்றால் அநேக உபத்திரவங்கள், பாடுகள், கசப்பான காரியங்கள், நிந்தைகள், அவமானங்கள், ஆண்டவர் இயேசுங்கிற நாமத்தை சொல்லும் போதே மற்றவர்கள் நாமத்தான் இப்படி இயேசுங்கிற நாமத்துக்கே அவங்க அவமானம் போல நம்ம நடத்துவாங்க. அப்படி வரும்போது அதை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட கசப்புகள் நமக்கு வரும். இதை சொல்லும் போது 5:10-11 நீதி நிமித்தம் திரும்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் படிகள். நீதி நிமித்தம் திரும்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோகராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். பொய்யாய் சொல்ல வேண்டும், பலவிதமான பொய்யாய் அப்படி குற்றப்படுத்தும் போது நாம் பாக்கியவான். நம்ம சத்தியத்தில் நடக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையாக எனக்கு தெரியாதவன்னு சொல்லுவார்கள். நீங்கள் எப்படிப்பட்ட வார்த்தைகள் சொன்னாலும் அதில் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். 12ஆம் வசனம், உலகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் உண்மையான தீர்க்கதரிசிகள் சத்தியத்தை போதிக்கிறவர்கள் உபத்திரப்படுவார். அது பொய் போதனையாளர்கள் ஜனங்களால் அபிஷேகம் பண்ணப்பட்டு உயர்த்தப்படுவார்கள். இது ஏற்பாட்டில் அது அப்படியே நடந்தது. இப்பொழுது அப்படியே ரொம்ப மேன்மைப்படுத்தப்படுவார். அதனால நாம் ஜாக்கிரதையாக இவைகளை நாம் கசப்புகளை அனுபவிக்க வேண்டும். அப்படியே அந்த மாம்சத்தை புசிப்பது என்பது அந்த இயேசு கிறிஸ்து அந்த ஈடு பள்ளி புண்ணியத்தை அது எனக்கானது, அவர் எனக்காக மரித்தார்,
என்று தனக்காக நம் ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு என்று அதை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். வசனத்தில் கூட படிக்கும்போது அவர் நம் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார் என்று இயேசு கிறிஸ்துவின் மரணம் நமக்காக ஒருத்தர் மறித்திருக்கிறார் என்றால் அது எனக்கானது. அப்படி என்று நமக்கு என்று அதை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அப்படி என்ன சிலர் கேள்வியை கேட்பார்கள். அங்கே பஸ்கா ஆடு ஒரே அந்த கழுத்து ஒரே அறுத்து பலி கொடுத்துருவாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படித்தானே மறிக்கணும் அப்படி கேள்வி கேட்பார்கள். ஆனால் அந்த மரணம் ஆதாமுக்கு இணையான ஒரு மரணம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மரணம் அப்படியே அநேக உபத்திரவங்கள் சரீரத்திலே அநேக காயங்கள் திட்டப்பட்டால் மனரீதியாக இதெல்லாம் எதற்காக என்றால் நம் ஒவ்வொருவருடைய பாவங்களும் அவர் மேல் சுமத்தப்பட்டது. ஏசாயா 53 படிக்கிறோம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தோடு மக்களே அதில் அந்த காயங்கள் சவுத்தால் அடித்ததாக இருக்கலாம், துப்புனதாக இருக்கலாம், குட்டுனதாக இருக்கலாம், இழிவான வார்த்தை எல்லாம் நம்முடைய இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கு என்று நாம் சுத்தமாக கொள்ள வேண்டும். இதுதான் அந்த அதாவது மாம்சத்தை புசிக்கிறது. அடுத்ததாக நாம் அதை புசிக்கும் போது அவர் கையிலே தடி பிடித்திருக்க வேண்டும். அப்படியே அரைக்கட்சி கட்டிக்கொள்ள வேண்டும். பாதரட்சியை போட்டுக்கொள்ள வேண்டும். தீவிரமாக புசிக்க வேண்டும். இதெல்லாம் எதை அடையாளப்படுத்துகிறது நாம் பார்க்கும்போது தண்ணி எதை அடையாளப்படுத்துகிறது என்றால் தேவனுடைய வார்த்தை அடையாளப்படுத்துகிறது. சத்தியம், அந்த சத்திய வசனம் நாம் பிரயாணப்பட்டு போய்கொண்டே இருக்கிறோம் எங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு, உலகத்துக்கு மேலாக. அப்போ அந்த சத்தியம் நமக்கு அதிகமாக உதவியாக இருக்கும். அநேக வார்த்தைகள் உண்மையான சத்தியத்தை கேட்டு தியானித்து உணர்ந்து கொண்டு அப்படியாக நாம் இருக்க வேண்டும். அடுத்தது அரைக்கச்சை. தேவனுடைய ஒரு ஊழியக்காரனாக, உண்மையுள்ள ஊழியக்காரனாக, அப்பிரயோஜனமான ஊழியக்காரனாக, நான் அதை செய்கிறேன், நான் ஊழியத்தை இப்படியாக செய்கிறேன், ஊழியத்துக்கு இருக்கக்கூடாது. ஒரு ஊழியக்காரனை போல அப்படியோச்சு நான் செய்ய வேண்டியதை மாத்திரம் செய்கிறேன் என்ற அந்த மனநிலையில் அதை செய்வது தான் அரைக்கட்சி அடையாளப்படுத்துகிறது. பாதரட்சி நம்ம தெரிய பேசியில் எப்பொழுதும் சத்தியத்தை தேவனுடைய நாமத்துக்காக சொல்ல ஆயத்தமாகவே இருக்கிறது. இது அடையாளப்படுத்து. தீவிரமாய் புசிக்க வேண்டும் என்றால் பாருங்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சுவிசேஷ யுகத்தின் காலப்பகுதியை நம்முடைய நாட்கள் நமக்கு தெரியாது இவ்வளவு நாள் என்று. அதனால அதை முற்றிலுமாக முழுவதுமாக ஒவ்வொரு நாளும் சரியாக பயன்படுத்த வேண்டும். அதை தான் தீவிரமாக புசிக்கிறது. இரவு எல்லாம் நமக்கு தெரியும். இந்த சுவிசேஷ யுகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நாட்களை நாம் சரியாக அதை பயன்படுத்தி இப்படியாக அங்கே பழைய ஏற்பாட்டில் உண்டான பஸ்கா அந்த பலி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பலிக்கு சரியாக பொருந்தி வருகிறது. ஒவ்வொரு அந்த ராத்திரியிலே அவர்கள் அதை புசித்தார். அப்படியே நாமும் இந்த சுவிசேஷ ராத்திரியில் இவைகளை உணர்ந்து கொண்டு நம்மை ஒவ்வொரு நாளும் புதிதாக்குகிறவர்களாக இருக்கிறது. இதுதான் அந்த கர்த்தருடைய பஸ்கா பலி. அந்த பழைய ஏற்பாட்டில் நிழலாக இருந்தது, புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுவதற்காக இந்த பஸ்கா பலியின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வீடு பலியின் உறுதியான விசுவாசம், நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் அவருக்கு சாட்சியாக, அவருக்கு பிரியமாக, அவரை நேசித்து அவர் நம்முடைய தலை என்று சொல்லணும். அவருடைய ஆலோசனை அவர் எதை செய்ய சொல்லுகிறார் அப்படியே நாம் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும்.
அது நமக்கு இனிதான ஒரு ஆசீர்வாதம். அவரோடு கூட ஆளுகை செய்கிற ஒரு பாக்கியம், அவரை நாம் தரிசிக்கிற ஒரு பாக்கியம். என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன் என்று வெளிப்படுகிறேன். அவரோடு கூட எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம். ஆண்டவரே சொல்லும்போது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட அதிகாரம் உடையவர்கள் நாமம் இருக்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு சாட்சி. இந்த மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் கேட்கிற வசனங்களை அதிகமாக கேட்டு இன்னும் உணர்ந்து கொண்டு அதை ஒவ்வொரு நாளும் புதிதாக்கி கிறிஸ்துவின் சாய்வுக்கு மாற தேவன் தான் உதவி செய்வார்.